Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீரிஸ் RL சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். A coil when connected to 200 volt 50 Hz supply takes a current of 10 ampere and dissipates 1200 watts. Find the resistance and inductance of the coil. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். ஸோ ரெசிஸ்டர் இண்டக்டர் ரெண்டும் என்ன பண்ணியிருக்காங்க, சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுற வோல்டேஜ் வந்து 200 வோல்ட், இதோட ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த சர்க்கியூட்டில் வந்து பவர் எவ்வளோ டெசிபேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1200 வாட்ஸ் டெசிபேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதிலிருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெசிஸ்டர் இண்டக்டர் கொடுத்துட்டு கரண்ட் என்ன, இம்பிடன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் பவர் ஃபேக்டர் என்ன, அப்பரண்ட் பவர் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கரண்ட்டு, வோல்டேஜ், பவர் டெசிபேஷன் கொடுத்துட்டு ரெசிஸ்டர் இண்டக்டரோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் எப்போவுமே அப்படின்னா ப்ராப்ளம் அப்படின்னாவே என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். ஸோ V is equal to 200 வோல்ட்டு, எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட்டோட வேல்யூ 10 ஆம்பியர்னு இருக்குது, பவர் டெசிபேஷன் வந்து 1200 வாட்ஸ். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பவர் டெசிபேட்டட் அப்படின்னாவே நமக்கு வந்து இம்மிடியட்டாக என்ன ஃபார்முலா ஞாபகம் வரணும் அப்படின்னா I²R ஃபார்முலா தான் ஞாபகம் வரணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவருக்கு 3 ஃபார்முலா படிப்போம் அக்கார்டிங் டு ஓம்ஸ்ல படி. P is equal to VIன்னு படிப்போம், P is equal to V²/Rன்னு படிப்போம், P is equal to I²Rன்னு படிப்போம். எப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பவர் டெசிபேட்டட் அப்படின்றப்பவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா I²R தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ P is equal to I²R அப்படின்னா அதிலிருந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ R is equal to P divided by I². Pங்கிறது பவர் டெசிபேட்டட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, கரண்ட்டோட வேல்யூவும் தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிரும், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். Z is equal to V/I. இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வோல்டேஜோட வேல்யூ தெரியும், கரண்ட்டோட வேல்யூ தெரியும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பிடன்ஸோட வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும். ஒன்ஸ் இம்பிடன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு இம்பிடன்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா இங்கே ரெசிஸ்டரும் இண்டக்டரும் சீரிஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால Z is equal to √ of R² + XL²ங்கிறது ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா Z² is equal to R² + XL² கிடைக்கும். ஸோ இதிலிருந்து XL² is equal to என்னன்னு கிடைக்கும், Z² - RL² கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இசட்டோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸலுக்கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அப்போ XL is equal to 16 ஓம். XLங்கிறது என்னது, நமக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இப்போ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுங்கிறது என்னது, ஒமேகா × L. ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அதுக்கு ஃபார்முலா என்ன, 2π × F. கரெக்டா? அப்போ எக்ஸலை நம்ம எப்படி எழுதலாம், 2πf × L. இதில் இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அன்னோன்னு எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ L is equal to XL divided by 2π × F. அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.0509 ஹென்ரின்னு வரும். இதை நீங்கள் வந்து மில்லி ஹென்ரியில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் தாண்டி புள்ளி வச்சிங்க அப்படின்னா அது மில்லி ஹென்ரி. ஸோ அப்போ தான் இதில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம், 50.9 மில்லி ஹென்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ இதிலிருந்து இண்டக்டன்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஏசி சர்க்கியூட்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். ஸோ இது அப்பப்போ நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபார்முலா தெரியாமல் உங்களால் ப்ராப்ளம் பண்ண முடியாது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஃபார்முலாஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.